வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்தா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்யும் பணிகள் குறித்து தலைமை செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமை செயலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை மற்றும் உடனடி உட்கட்டமைப்பு சீரமைப்புகளுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதில் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு 350 கோடி ரூபாயும், பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு 75 கோடி ரூபாயும், மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகைக்கு 10 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைத்துறைக்கு 25 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தலா 10 கோடி ரூபாயும், அரசு கட்டிடங்களை சரிசெய்ய பொதுப்பணித்துறைக்கு 7 கோடி ரூபாயும், நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கென சுகாதாரத்துறைக்கு 3 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பால் பண்ணைகளில் ஏற்பட்ட சேதாரங்களை சீர் செய்ய 50 லட்சம் ரூபாயும், போக்குவரத்து சிக்னல்களை சீர் செய்திட 5 கோடி ரூபாயும், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட இதர பூங்காக்கள் சீரமைப்பு பணிகளுக்கு 2 கோடி 50 லட்சம் ரூபாயும், பேருந்துகள், பணிமனை கட்டிடங்கள் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக போக்குவரத்து துறைக்கு 2 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர்களுடன் சென்று ஆய்வு செய்தார். நேற்று முன்தினம் வீசிய வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வண்டலூர் உயிரியல் பூங்காவை முதல்வர் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து மாம்பாக்கத்தில் பாதிக்கப்பட்ட துறைமின் நிலையத்தை பார்வையிட்ட முதல்வர் இறுதியாக மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவியை வழங்கினார். அப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயிரிழந்தோரின் 3 குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கினார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணியில் அண்டை மாவட்ட பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் SP வேலுமணி அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னையும் திருவள்ளூரும் 2 நாட்களாக இந்த பலத்த காற்று கிட்டத்தட்ட 120-130 மைல் வேகத்திலே காற்றடித்த காரணத்தினால் இந்த கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு அதே அடிப்படையிலே போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சி சார்பில் 18,000 நம்முடைய அலுவலர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து வருகிறார்கள். அதே போல கூடுதலாக பிற மாவட்டத்திலிருந்து 1983 பேர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு மொத்தம் 19,983 பேர் இன்றைக்கு வேலை பார்த்து. தொடர்ந்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், சென்னையில் 80% பேருந்து போக்குவரத்து சீரடைந்து விட்டதாக கூறினார். புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து முடங்கிய பகுதிகளில் விரைவில் போக்குவரத்து சீரடையும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வர்தா புயல் காரணமாக சாய்ந்து விழுந்த மரங்கள், மின்கம்பங்களை அகற்றும் பணிகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வர்தா புயல் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 6,000க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் புயல் காற்றில் சாய்ந்தன. இந்த மாவட்டத்தில் வர்தா புயலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து 4வது நாளாக மின்சாரம், குடிநீர் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விழுந்த மரங்கள், மின்கம்பங்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். வர்தா புயலுக்கு ஏராளமான நெற்பயிர்கள், வாழைகள், குடிசைகள், வீடுகள் சேதமடைந்துள்ளன. அவற்றை கணக்கெடுக்கும் பணிகள் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்று வருகின்றது. வர்தா புயல் ஆவேசமாக வீசிய போது அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து பலியானவர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி மாநில சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் ஆறுதல் கூறினார். விழுப்புரம் அருகே உள்ள தென்னமாதேவி கிராமத்தை சேர்ந்த குப்புலிங்கம் என்பவர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவியாளராக வேலை செய்து வந்தார். நேற்று முன்தினம் இரவு அவரது நிலத்திற்கு சென்றபோது வழியில் அருந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்துள்ளார்.
இதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே குப்புலிங்கம் பலியாகினார். இதனையடுத்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் இறந்த குப்புலிங்கத்தின் மனைவி பாக்கியவதியிடம் நிவாரண நிதியாக 4 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போதுமான அளவில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ முகாமை மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் GKM காலனியில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதங்களையும் அவர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின் கம்பங்களை சரி செய்து முறையாக மின் இணைப்பு வழங்கினாலே இயல்பு வாழ்க்கை திரும்பிவிடும் என்று தெரிவித்தார். இது போதாது. ஏன்னா இன்னைக்கு இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு வரவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அரசினுடைய பணி, மாநகராட்சியினுடைய பணி போதுமானதாக இல்லை. அதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக ஊழியர்கள் மேற்கொண்ட பணி காரணமாக பள்ளிகள் நாளை இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். மரம் சாய்ந்து பாதிப்படைந்த பள்ளிகளில் இன்று இரவிற்குள் மரங்கள் அகற்றப்படும் என்றும், தொடர்ந்து விடுமுறை அளித்தால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பள்ளிகளில் சாய்ந்த மரங்களை அகற்றும் பணியில் 2000 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், எனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்றும் மாஃபா பாண்டியராஜன் கூறியுள்ளார். இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்தா புயல் காரணமாக ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மின்சார விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் மெல்ல மெல்ல சீரடைந்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை கடந்த 12ஆம் தேதி தாக்கிய வர்தா புயலால் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் விநியோகத்திற்கான கம்பங்களும் அதிக அளவில் சாய்ந்ததால் மின்சாரம் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக மின்சாரம் கிடைக்காமல் செல்போன் கோபுரங்களும் செயலிழந்தன. இந்நிலையில் நேற்று மாலை முதலே சென்னை மாநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்சாரம் கிடைத்ததால் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சிட்டிக்குள்ளே ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் வெளியில் போனால் கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நான் கொரட்டூர் ஏரியாவிலேருந்து வரேன். அங்கே ஃபுல்லாக மரம் விழுந்து சாஞ்சு கலையெல்லாம் உடஞ்சி நிறைய கேபிள் ஒயர்லாம் கட்டாக இருக்குது. எல்லாம் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ். அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனிடையே தகவல் தொழில்நுட்ப சேவை துண்டிக்கப்பட்டதால் பெட்ரோல் நிலையங்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பொதுமக்கள் பணம் செலுத்துவதில் சிக்கல்கள் சந்தித்து வருகின்றனர். இன்று மாலைக்குள் நிலைமை சீரடையும் என்று பெட்ரோல், டீசல் விநியோகஸ்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். டிமானிட்டைசேஷன் அப்புறம் எல்லாமே கார்டு யூஸ் பண்ண சொல்லி கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போயிட்டு இருக்குது. அந்த போயிட்டு இருக்க நேரத்தில் இது மாதிரி ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வரும்போது யாராலையும் நிறுத்த முடியல. நெட்வொர்க் இல்லாதனால கார்டு யூஸ் பண்ண முடியல. ஏடிஎம்ல எடுக்க முடியாதவங்களாம் ஆனால் அங்கேயும் எடுக்க முடியல. இங்கே ஸ்வைப் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் முடியல. ஸோ எவ்ரிதிங் இஸ் சீரடைஞ்சிக்கிட்டே வருது. மாலைக்குள்ளார எல்லாருமே நார்மல்சி வந்துடும் நினைக்கிறோம். இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செல்போன் சேவை பாதிக்கப்பட்டதால் மிகவும் அவதிக்கு ஆளானதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஃபுல்லாக மொபைல் நெட்ஒர்க்லாம் பிஸின்னு வருது, சுவிட்ச் ஆஃப்னு வருது, மாறி வருதே தவிர்த்து கனெக்ஷன் கிடைக்கவே இல்லை. பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எதுவுமே கிடைக்கல. பிஎஸ்என்எல்லேருந்து மற்றவங்களுக்கு போனோன்னா கூட அவங்கெல்லாம் பிஎஸ்என்எல் வச்சுக்கல. அவங்களுக்குலாம் வோடஃபோன் ஏதாவது இருந்தால் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ மொபைல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் பவர் இல்லாமல் கூட இருந்துடலாம், மொபைல் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியல, கஷ்டமாக. வர்தா புயலால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு சென்னை புறநகர் பகுதிகள் 3வது நாளாக மின்சாரம் இன்றி தவித்து வருகிறது. வீடுகளில் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். செல்போன்களை கூட அவர்களால் சார்ஜ் செய்ய முடியவில்லை. இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு மொபைல் சார்ஜ் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிகள் தங்களது செல்போன்களை சார்ஜ் செய்து வருகின்றனர். பயணிகள் மட்டுமின்றி தாம்பரம் சுற்றுவட்டார பகுதி மக்களும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மொபைல்களை சார்ஜ் செய்து வருகின்றனர். செல்ஃபோனுக்கு சார்ஜர் ஒருத்தவங்கிட்ட ஊரில் இருக்க அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ் அவங்க கூட எங்களால் தொடர்பு கொள்ள முடியல.
அதனாலே வந்து இப்போது கரண்ட் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அது கூட ஃபுல்லாக கரண்ட்டால் இழங்கல, இது பேட்டரி மூலயமா இழங்கிறதுனால இங்கே வந்து பொதுமக்கள் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சார்ஜர் போட்டுருக்கோம். கரண்ட் எங்கேயும் இல்லாதனால இப்போ சார்ஜ் போடுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வந்திருக்கேன். வேறு எங்கேயும் சார்ஜ் போட முடியல. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சார்ஜ் போடணும்னு சொல்லி வந்து சார்ஜ் போடணும் நின்று நானும் ஒரு ½ hour நின்றுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சார்ஜ் போட முடியல. அது சூழ்நிலை அங்கே இருக்கோம். கொஞ்சம் கரண்ட்டு அரசு வந்து கூடி சீக்கிரம் கரண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்வெர்ட்டருக்கெலாம் போடுறாங்க. அவங்க ஒரு வீட்டில் காசு கேட்குறாங்க. 10 ரூபா கேட்குறாங்க. 1 ஹவருக்கு 10 ரூபா கேட்குறாங்க. 2 ஹவருக்கு 20 ரூபா கேட்குறாங்க. ரங்கநாதபுரம் என்னால் பாதிப்பு ரொம்ப அதிகம். சார்ஜர் இல்லாத வேலைக்கே போக முடியல. இப்போ எனக்கு ஃபோனு தான் வேலையே. ஃபோனில் ஓனர் சொன்னால் தான் நான் போய் அங்கே செய்ய முடியும் வேலை. டவரும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இப்போ சார்ஜர் போகிறேன். இப்போ என்ன ரொம்ப க்ரௌடாக இருக்குது. லேட்டாக தான் ஆகும் சார்ஜர் போட. வர்தா புயல் பாதிப்பு காரணமாக வண்டலூரில் இருக்கும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் தாக்கிய வர்தா புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிலும் பெரும்பாலான அரிய வகை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மேலும் விலங்குகள் தங்க வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கூண்டுகளும் மரம் விழுந்து நொறுங்கின. இந்த புயலின் தாக்கத்தால் உயிரியல் பூங்காவில் மட்டும் சுமார் 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புயல் வீசுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே விலங்குகளும் பறவைகளும் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் வண்டலூர் உயிரியல் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மீண்டும் திறப்பதற்கு 1 வாரம் முதல் 10 நாட்கள் ஆகும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் கோர தாண்டவத்தால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள செம்மொழி பூங்காவில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வர்தா புயல் தாக்குதலால் சென்னை மாநகரில் மட்டும் சுமார் 10,000க்கும் அதிகமான மரங்கள் சேதமடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதில் சென்னையில் உள்ள மிக முக்கிய தாவரவியல் பூங்காவாக விளங்கும் செம்மொழி பூங்காவில் சுமார் 50 மரங்கள் சேதமடைந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புயல் பாதிப்பால் சேதமடைந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் 30 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வர்தா புயலால் பழமையான மற்றும் அரிய வகை மரங்கள் சேதமடைந்துள்ளது. 1 வாரத்திற்குள் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து புதிய மரங்கள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் விரைந்து பணிகளை முடித்து பூங்காவை திறக்க வேண்டும் என பார்வையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் பல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வர்தா புயலின் தாக்கத்தால் சென்னையில் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் வட மாநிலத்திலிருந்து சென்னை வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் தாமதமாக சென்னை வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, டெல்லியிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில்கள் வர்தா புயல் பாதிப்பின் காரணமாக சுமார் 3 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கால தாமதமாக இயக்கப்படும் காரணத்தால் வடமாநிலம் செல்வதற்காக டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். இப்போ வந்து NDLS பாண்டிச்சேரி நியூ டெல்லி லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கம்பெனியாக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறோம். நாக்பூர் போகிறோம். நாக்பூர் போயிட்டு அங்கேருந்து லிங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ராய்ப்பூர் போனோம். அது வந்து 2 ஹவர்ஸ் தான் கேப்பு. பட் இப்போது இந்த ட்ரெயின் லேட்டாக வரதுனால எங்களுக்கு அதை பிடிக்க முடியுமான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் வந்து நாக்பூர் போனோம், ட்ரெயினுக்காக வந்திருக்கோம். ஆனால் வந்து ட்ரெயின் வந்து 17 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லிங்க் ட்ரெயின் எங்களுக்கு கிடைக்காது. 2 மணி நேரம் தான் அங்கே டிலே இருக்குது. பட் இப்போ நாங்கள் போனோம்னா நாளைக்கு மார்னிங் தான் போவோம். ஸோ எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வர்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்சாரம், குடிநீர் இன்றி பாதிக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். வர்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பொன்னேரி, பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர், எண்ணூர், ஆவடி, மதுரவாயல், மணலி பகுதிகளில் கடும் சேதமடைந்துள்ளது. புயல் காரணமாக வல்லூர் தேசிய அனல்மின் நிலையம் மற்றும் மத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையம் ஆகியவற்றில் முன்கூட்டிய உற்பத்தி நிறுத்தப்பட்டது. புயல் கரையை கடந்தபோது மின்கம்பிகள், உயர் மின் கோபுரங்கள், நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட் ஆகியவை சேதமடைந்துள்ளதாலும் மின் உற்பத்தியை உடனடியாக துவக்க முடியாமல் அனல்மின் நிலையங்கள் 3வது நாளாக முடங்கியுள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராம மக்கள் தொடர்ந்து இருளில் வாடும் சூழ்நிலை நிலவுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வர்தா புயல் வீசியதன் எதிரொலியாக கடந்த 2 தினங்களாக கிருஷ்ணகிரியில் பரவலாக மழை பெய்து வந்தது. இரவு நேரங்களில் பலத்த காற்று வீசியதால் காவேரிப்பட்டினம் அருகே கால்வேஹள்ளி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. பாதிப்புகள் குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்து மாவட்டம் முழுவதும் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 7 பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் பேரிடர் நேரத்தில் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க கிராம அளவில் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதனை வட்டாட்சியர்கள் தலைமையில் கவனித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தெரிவித்துள்ளார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பாலியல் புகாரில் சிக்கிய கர்நாடக மாநில கலால்துறை அமைச்சர் எச்.ஒய் மேட்டி தனது பதவியை ராஜினாமா செய்த சம்பவம் அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக கலால்துறை அமைச்சராக இருந்து வந்த எச்.ஒய் மேட்டி என்பவர் தன்னிடத்தில் பணியிட மாற்றம் கேட்டு வந்த பெண்ணிடம் பாலியல் உறவு கொண்ட காட்சிகள் கன்னட தொலைக்காட்சி ஒன்றில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் இச்செய்தி தீயாக பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மேட்டி பெங்களூருவில் உள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு சென்று தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இச்சம்பவம் கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழக டெல்டா விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் மற்றும் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் உள்துறை அமைச்சரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விரைவில் பிரதமரின் வீட்டு முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். எங்களுடைய முதல் கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அதே போன்று அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கிற அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யணும். அதே போன்று அது இப்போ கூட்டுறவு வங்கிகளில் முழுமையாக பணம் கொடுக்காதனால கிராம பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மிகவும் இருக்கிற பணத்தை எடுக்க முடியாமல் கடன் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. மத்திய அரசு உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளுக்கு போதுமான அளவுக்கு நாடு முழுவதும் மாஞ்சா நூலுக்கு தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் மாஞ்சா நூலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டம் விட பயன்படுத்தப்படும் கண்ணாடி கூழ் கலவையால் தயாரிக்கப்படும் மாஞ்சா நூல் அறுபட்டு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இதுவரை பலர் பலியாகியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் மாஞ்சா நூல் பயன்படுத்த தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் மாஞ்சா நூலிற்கும் தடை விதிக்கப்பட்டது. மாஞ்சா தயாரிப்பு சங்கம் இது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 1ஆம் தேதிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.